போகவே கூடாது. வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:10. 54:10. பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலேயும் இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கிருபை விலகாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும்போது, விலகாமல் இருக்கும்போது கிருபை நமக்கு தேவனால் கிடைக்கும் பொழுது 54ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது, நீ இடங்கொண்டு பெருகுவாய், நீ இடங்கொண்டு பெருகுவாய். நாம் செய்கிறதான, அதாவது நம்ம எடுக்கிறதான முயற்சிகள் இவைகளை கர்த்தர் வாய்க்கச் செய்வார். கூடாரத்தின் இடத்தை நம்ம விசாலமாக்கலாம், எக்ஸ்டென்ஷன் ஆர் டெவலப்மெண்ட், இது என்ன செய்தாலும் அது எல்லாவற்றிலையும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இல்லைன்னா நம்ம வளர முடியாது, முன்னேறவே முடியாது. குடும்பம் வளரணுன்னா, நம்ம சபை வளரணுன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா முடியாது. ஒரு சில வளர்கிறது போல இருக்கும், ஒரு அளவுக்கு வளரும், ஒரு நிலைமையில் போய் என்ன செஞ்சிடும், அது இல்லாமலே போய்விடும். அதாவது தேவனுடைய கிருபை என்பது அது தலைமுறைக்கும் தொடர்ந்து வரும். ஆமென். கிருபை பெற்றால் அது தலைமுறையாக நிற்கும். அது மட்டும் அல்ல, 54ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்கிறது, நீ வெட்கம் அடைவதில்லை. கிருபை நமக்கு பெற்றவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். கிருபை நம்மோடு இருக்கும்னா, நம்ம எவ்வளவுதான் நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறதா? உங்கள் சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்கள் ஜெயத்தை அவர் தருவார். அது மட்டும் இல்லை, நம்ம கீழே நாம் வாசிக்கிறதான வேளையில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொன்னால், அதாவது நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, 11ஆம் வசனத்தில் பிந்தின பகுதி, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, அதாவது அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் அஸ்திபாரத்தை ஏற்படுத்துகிறவர். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அஸ்திபாரம் உள்ளதாய் மாற்றுவார். சபையை அஸ்திபாரம் உள்ளதாக மாற்றுவார். ஆகவே எவ்விதமாக ஒரு அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடு, அஸ்திபாரம் இல்லாத குடும்பம், இயேசு சொன்னார், அதாவது பெருமழை வந்தது, புயல் வந்தது, பெருமழை வந்தது, காற்றடித்தது, அதன் மேல் மோதியது, விழுந்து போனது. ஏனென்றால் அஸ்திபாரம் இல்லை. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, இதற்காக நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வீடு, நம்முடைய அதாவது வீட்டை பற்றி சொல்லும்போது வீடு எப்படி இருக்கும், வீட்டுடைய வாசல்கள் எல்லாம் எப்படி மாறுமாம், உன் பலகணிகளை பழுங்குன்னா கதவெல்லாம் பளிங்காக மாறும். அதே போல் வாசல்கள் மாணிக்க கற்களாக மாறும். இப்போ எத்தனை பேருடைய வீடு எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா?
வாசக்கதவு இல்லாமல் இருக்கா? சரி, அஸ்திபாரம் இல்லாத வீடாக இருக்கா? அஸ்திபாரம் உள்ள வீடு உண்டு, அஸ்திபாரம் இல்லாத வீடு அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? கூரை வீட்டுக்கு என்ன கிடையாது, பெரிய அஸ்திபாரமே கிடையாது. ஆகவே ஆண்டவர் சொல்ல கிருபை நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஆசீர்வாதமும் தானாகவே வரும். ஆமென், அல்லேலூயா. கூரை வீடு கோபுரமாக மாறும். பலகணிகளெல்லாம் எப்படி மாற்றுவாராம்? பளிங்காக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. பளிங்குன்னு சொன்னால் என்னது? அதாவது இதெல்லாம் மொசைக்கு. அந்த மொசைக்கு அதை விட மார்பிள், அதுக்கு பிறகு என்னது? ஆமாம், கிரானைட்டு. இந்த மாதிரிப்பட்டதான நிலைமையில் உங்களுடைய வீடு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் அந்த விதத்தில் உங்களுடைய தரைகள், அதே போல் உங்கள் வாசல்கள், உங்கள் நிலைக்கால்கள் எல்லாம் காஸ்ட்லியஸ்டாக மாறத்தக்கதாக, காஸ்ட்லியஸ்டான என்ன உங்களுடைய வீடு. உங்கள் உடையும் காஸ்ட்லியான உடையாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லி டோரு, யார் வீடெல்லாம் வந்து என்னென்னா உறுதி இல்லாமல் இருக்குது, நல்ல பலன் இல்லாத அளவில், உறுதி இல்லாத நிலையில் இருக்கிற எல்லா வீட்டையும் கர்த்தர் ஸ்ட்ராங்கான வீடாக, நல்ல விதமான கதவுகள், நல்ல ஜன்னல் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒருவேளை இங்கே பூலோகத்தில் உண்மையாகவே நடக்குமா? உச்சிதமான கற்கள், பளிங்கு, நீல ரத்தினங்கள், இதெல்லாம் அஸ்திபாரமாக கற்றுக் கொடுப்பாரா? நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் உண்மையிலே இந்த உலகத்தில் நமக்கு நடக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை பெற்றவங்களுக்கு கர்த்தர் பரலோகத்தில் இந்த விசேஷத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் போனால் தான் உண்மையாக நீல ரத்தினம் போட்ட அஸ்திபாரம் போட்ட வீடு. பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு அப்படி இதில் சொல்லப்பட்டிருக்கிறதானபடி பார்த்தா இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குமா இல்லையா எனக்கு தெரியல. உலகத்தில் அப்படி இருக்குமாங்கிறது தெரியல. எந்த ராஜா வீடு கூட அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் எந்த அரண்மனை கூட இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு ராஜ அரண்மனையை அவர் கட்டி வைத்திருக்கிறதை தரப்போகிறார். கிருபை பெற்றவங்களுக்கு கர்த்தர் அந்த விதமான ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? 13ஆம் வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம், விசுவாசத்தோட கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் அதாவது ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. தவறான போதனைகளினாலே அலக்களிக்கப்படுவோம். தவறான போதனைகளினாலே அலக்கழிக்கப்படுவோம். முரண்பாடான வசனங்களை எடுத்துக்கொண்டு அநேக மக்கள் என்ன செய்ய, நீ சபைக்கு போக வேண்டாம், நீயே பைபிள் படித்தா போதும், உனக்குள்ளால் ஆவியானவர் இருக்கிறார், இப்படி எல்லாம் சில முரண்பாடான காரியங்களை போதிப்பார்கள். அப்படி போதிக்கப்படுகிறதான விசுவாசிகள் வழி தப்பி போவார்கள். அப்படினால உங்கள் பிள்ளைகளும் சரி, நீங்களும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் சபையின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு போதிப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா பிள்ளைகளெல்லாம் நல்ல வேத வசனத்தில் தேர்ச்சி அடைந்து நல்ல பக்தி உள்ளவங்களா இருக்கணும்னா, ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளை உடையதான குடும்பம் இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள்லாம் தெய்வ பக்தி உள்ளவங்களா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, 14ஆம் வசனம் சொல்கிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். அது மட்டும் இல்லை, கொடுமைக்கு நீ தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது ஒன்று என்ன செய்வதில்லை? கர்த்தருடைய கிருபை விலகாமல் இருந்ததுன்னா நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆமென். கொடுமைக்கு என்ன செய்வாய்? தூரமாவாய், பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. 15ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க,
இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பாசிட்டிவாக சொல்கிறாரு, நல்ல வார்த்தை தான் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன? உன் பட்சத்தில் வருவார்கள். அதாவது ரெண்டு நடக்கும். ஒன்றில் அவங்க என்ன செய்வாங்க? அடி வாங்கிக்கிட்டு ஒழுங்காக உங்ககிட்ட வந்து காலில் விழுவாங்க. விழுந்து மன்னிப்பு கேட்டு, தப்பு பண்ணிட்டேன், விரோதமாக பேசிட்டேன், நான் கூட்டம் கூடுனது தப்பு தான். அப்படி யாராவது பண்ணுறீங்களா? கூட்டம் கூடுறீங்களா? அப்படி கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்லவே அல்ல. அது சபைக்குள்ளே இருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனியில் இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிறதான இடங்களில் இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளால் வீட்டை சுற்றி இருக்கலாம். எங்கே கூடினாலும் சரி, அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார். ஒன்றில் உன் பட்சத்தில் வருவான். இல்லைன்னு என்ன நடக்கும்? கீழே நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்கள் பைபிளில் படிப்பீங்க, அவர்கள் இல் பொருள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் இல் பொருள் ஆவார்கள். எவ்வளோ கடுமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடவே கூடாது. கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக கூட்டம் கூடவே கூடாது. தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்பினதான எந்த குடும்பமோ தலைமுறைகளோ வாழ்ந்தது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போனார்கள். தேவ கிருபையை இழந்து போனார்கள். தேவ கிருபை அவளை விட்டு விலகி போயிட்டு, இங்கே ஏசாயா 55 சொல்லும்போது ஆண்டவர் இதை சொல்கிறார் என்றால், விலகி போன பிற்பாடு அதுக்கு பிறகு திரும்ப கர்த்தர் மனது உருக்கத்துடன் என்ன செய்வேன்? இறங்குவேன். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி என்றால் திரும்ப நான் மனதுருகி கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்க செய்வேன் அப்படின்னு சொன்னா, அதாவது கிருபை அவளை விட்டு விலகி போனது என்பதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் புஸ்தகத்தில் கடைசியில் பாருங்க, ஆண்டவர் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியா ராஜா மூலமாக சிறைப்பிடிக்க பண்ணி அவர்களுடைய ராஜாக்களையும் கொன்று போட்டார்கள் அல்லது சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அந்த தேசத்தை அவர்கள் நாசம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் தேசம் இல்லாமல் போனது. இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் ராஜ்யம் அது சிறைப்பிடிக்கப்பட்டு போனது என்பதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்க முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூதா ராஜ்யம் அதாவது ரெண்டாக உடைந்தது. எந்த காலத்தில்? தாவீதுக்கு பிறகு. இப்போ தாவீதுக்கு தேவ கிருபை அவனோடு கூட இருந்ததுனால ராஜ்யம் பிளவுபடாமல் இருந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் குடும்பம் ரெண்டாகாது. சில டைமில் குடும்பம் ரெண்டாகிடும் இல்லையா? ஏன்னா தேவ கிருபை விலகினால், அதாவது குடும்பம் ரெண்டாகும், சபை உடையும், குடும்பம் உடையும், ராஜ்யம் உடையும், இதெல்லாம் நடக்கும். நம்முடைய ராஜ்யம் துண்டு துண்டாக போகாமல் ஒரே இந்தியாவாக இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு கிருபை, அது பேர் தான் என்னது? கிருபை. கிருபையாக இப்போ கொஞ்ச நாட்களாக என்னன்னா, அதாவது நல்ல மோடி ஆட்சியில் தேவ கிருபை கர்த்தர் நிறைய கொடுத்துருக்கிறார். பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகுமா? கிருபை பெருகும்னு சொன்ன மாதிரி பாவம் பெருக பெருக கிருபையும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தார். எதுக்காகன்னா, அந்த கிருபையை பெற்று மனம் திரும்பட்டும்னு தான். அந்த கிருபையை பெற்று நாடு திருந்தட்டும்னு சொல்லி தான். தேவ கிருபை அதை இல்லாமல் போகும் பொழுது நாடு என்ன செய்யும்? உடையும், நாடும் உடையும். அப்படி உடையாமல் இருக்கிறதுக்காக கரக்கில் வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை இந்த நாட்டுக்கு தொடர்ந்து இருக்கணும்ப்பா. ஒன்றா இருந்தால் தான் பலம். நான் இந்தியா அப்படின்னு சொன்னால் தான் அது எனக்கு மதிப்பு, மரியாதை வெளிநாட்டில் எங்கே போனாலும்.
ஆகவே உம்முடைய கிருபை இந்த நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அன்றைக்கு என்னன்னா, இதே போல என்ன செய்யும், ஒரு நாட்டை அடிக்க தேவ கிருபை விலகிறதான இடத்துல என்ன செய்வார்னு சொன்னால், அசீரியா ராஜா கொண்டு இஸ்ரவேலை என்ன செய்தார் என்றால், அங்கே ஆண்டவர் பாழாக்கினது போல இன்னொரு நாட்டை ஒரு வல்லரசை எழும்ப பண்ணி வல்லரசு மூலமாக என்ன செய்யப்படும் என்றால் வீழ்த்தப்படும். அதனால அசீரியா வந்து இன்றைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அசீரியாவும் இல்லை. இப்போ அசீரியா கிருபை பெற்றால் அசீரியா இருக்கும். அதுவும் கிருபை பெறாதபடிக்கு அதுவும் என்னவென்று சொன்னால் தேவனுடைய கிருபை அலட்சியம் பண்ணுகிறபடினாலே அசீரியாவும் காணாமல் போயிற்று. ஆகவே என்னன்னா, ஆண்டவர் அந்தந்த காலங்களிலே ஒவ்வொரு ராஜ்யங்களை எழும்ப பண்ணி, ராஜாங்கத்தை எழும்ப பண்ணி, வல்லரசுகளை பேரரசுகளை எழும்ப பண்ணி ஒன்றை கொண்டு இன்னொன்றை என்ன செய்வார்? அடிப்பார். ஒன்றை கொண்டு இன்னொன்றை என்ன செய்வார்? அவர் நேரடியாக வந்து என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாட்டில் இறங்கி அவர் யுத்தம் பண்ண மாட்டார். யுத்தம் பண்ணுவதற்கென்று இன்னொரு நாட்டை என்ன செய்வார்? வச்சிருப்பார். அந்த விதத்தில் தேவனுடைய கிருபையை நம்முடைய நாடு இழந்து போகாமல் இருப்பதாக, நம்முடைய வீடு இழந்து போகாமல் இருப்பதாக. கரங்களை போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை என்னோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்தார்கள் அப்படி இருக்கிறது நான் நேற்றைய தினத்தில் பேசினேன். நீங்கள் அந்த யூடியூபில் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம். ஆகவே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. நேற்றைக்கு பேசியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தார்கள்? பொல்லாப்பானதை செய்தார்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது ஏதாவது இருக்கிறதா? அதாவது விக்கிரக ஆராதனை என்பது கர்த்தருடைய பார்வைக்கு அன்றைக்கு பொல்லாப்பா இருந்தது. அது மட்டும் இல்லை, அப்படி அநேக காரியங்கள் வேத புத்தகத்தில் பொல்லாப்பாக அவர் பார்க்கிறவைகள் நிறைய உண்டு. அதுதான் சொன்னேன், நேற்றைக்கு கூட அதை நான் சொன்னேன். வேத புத்தகத்தை படித்தா தான் எது பொல்லாப்பு, கர்த்தருடைய பார்வைக்கு எது பொல்லாப்பு எது பொல்லாப்பு அல்லன்னு தெரியும். ஆனால் கர்த்தருடைய அவர்களை நம்மை மனுஷரை உண்டாக்கின கடவுளுக்கு அது இஷ்டமில்லாத காரியம், பிடிக்காத காரியம், அவர் பார்வைக்கு பொல்லாத காரியம் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதம் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். இந்த வேதத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால நம்ம போய் அவங்களுக்கு சொல்லணும், விக்கிரக ஆராதனை கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. உங்கள் குடும்பத்தில் ஏதோ கடவுளுடைய கிருபை இருக்கிறதுனால தான் நல்லா போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து நீங்கள் விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தை விட்டு கடவுள் கிருபையை விலக்கிடுவார் அப்படிங்கிறத அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். ஆகவே என்னென்ன காரியங்கள்லாம் பொல்லாப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை என்பது இல்லாமல் இருக்கலாம். இன்னும் விக்கிரக சம்பந்தப்பட்ட பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். நாள் பார்க்குறீங்களா? நட்சத்திரம் பார்க்கறது, எப்படி வேறு பல காரியங்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா மொட்டை அடிப்பாங்க, அதாவது சாவு வருகிற சமயத்தில் சடங்கு பண்ணுவார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பான காரியமாக இருக்கும், பொல்லாப்பான காரியமாக இருக்கும். ஆவிக்குரிய சபையில் இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆவிக்குரியவங்களை தான் திருமணம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரியவர்களை தான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆதியாகமத்தில் 6 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அங்கே வந்து மனுஷகுமாரத்திகள் மிகுந்த அளவுள்ளவர்கள் கொண்ட தேவபுத்திரர் என்ன செய்தார்கள்? அங்கே பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர் அழிப்பதற்கு, உலகத்தை அழிப்பதற்கு பிரதானமான காரணமே இந்த விதமாக அந்த கலந்து போன கலப்படம்தான் காரணம், மிக்சிங். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் சமுதாயத்தோடு கலந்து விடுதல், சமுதாயத்தில் உள்ளதான கலாச்சாரத்தோடு கலந்து வாழுதல். கலாச்சாரம் அவங்க எப்படி கொண்டாடுகிறார்கள், அவர்கள் எப்படி உடை உடுத்துகிறார்கள், அவர் எப்படி பார்த்து அந்த விதத்திலே நாமும் சமுதாயத்தோடு கலந்து விடக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பான காரியமாக இருக்கிறது.
நம்ம உடை அது தனியாக இருக்கணும். அது விசேஷமாக இருக்கணும். தெய்வ பக்தி உள்ளவென்று சொல்லிக்கொள்ளுகளுக்கு ஏற்றபடி என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உடை இருக்க வேண்டும், உங்களுடைய அலங்காரம் இருக்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்படினால் உலகத்தானை போல நம்முடைய வாழ்க்கை இராதபடிக்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கலந்து போகவே கூடாது, கலப்படம் ஆகிடக்கூடாது, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் வந்துடக்கூடாது, ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பமானவர் நம்ம குடும்பத்தில் வரக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தில் அவங்க ஒத்து வர்றாங்க, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவே சபையில் வச்சு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம். இல்லை எங்கள் கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணணும், எங்கள் ஆட்கள் அவங்களுடைய சாங்கியம் எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னால் சரி, அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? சர்ச்சில் கழுவிக்கலாம்னா கழுவுனா போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை போயிடும். ஆமென். சுத்தமாக முடியாது. ஆண்டவர் ஆண்டவரை மறுதலிப்பது அது என்னது? கர்த்தரை மறுதலிப்பது. ஆண்டவரை மறுதலிக்கிற காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் மரணம் வந்தாலும் சரி, திருமண காரிய சமயங்களிலேயும் நான் உலகத்தோடு கலந்து விடாதபடிக்கு மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நான் என்னை காத்துக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி தேவ கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கிருபை இழந்து போகவே கூடாது. கிருபை இழந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையை இழந்து போனார்கள். கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவர்கள் எப்படி கிருபை இழந்து போனார்களோ அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் நாமும் கிருபை இழந்து போகாதபடிக்கு மிகுந்த கவனமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 1-4 வரையிலையும் 23ஆம் 37 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் பொழுது யோயாக்கீம் என்கிற ராஜாவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அதே போல இன்னும் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் இங்கே வாசிக்க முடியும். ஒரு வசனம் 2 வசனங்கிறது சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. நிறைய இடங்களில் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கோம். அதனுடைய முடிவு தான் இந்த 22 ராஜாக்கள் 24க்கு பிறகும் அதே போல நாளாகமத்தின் புஸ்தகத்திலையும் நீங்கள் கடைசி அதிகாரங்களில் படிக்கிறதான சமயத்தில் 2 நாளாகமத்தின் கடைசி பகுதிகளெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் படிக்க முடியும். 34க்கு பிறகு உள்ள பகுதிகளெல்லாம் படிக்கும் பொழுது என்னன்னா, கர்த்தர் அந்த தேசத்தை கைவிட்டார். இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் ஆண்டவர் கைவிட்டார். இந்த ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் கைவிலங்கு போடப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் சிறையிருப்புக்குள் இருந்தார்கள். சாகிறது வரையிலையும் சிறைக்குள் வைக்கப்பட்டார்கள். இதெல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃபோனுக்கு நிமித்தமாக தேவ கிருபையை இழந்து போகக்கூடாது. நம்ம ஃபோன் மூலமாக தேவ கிருபையை இழந்து போகக்கூடாது. நம்முடைய டிவி மூலமாக தேவ கிருபையை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. உண்மையாக எத்தனை பேர் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிருபை வேணும்? கிருபை வேணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்? கிருபையை சாப்பிட்ற, திங்கிறதான, அழிக்கிறதான, கெடுக்கிறதான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்த தேவ கிருபையில் நாம் பெருகுவோம். ஆமென். இப்போ எல்லாருக்கும் ஒரே விதமாக இல்லை. கிருபை சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது இன்னும் பெருகணும். தேவ கிருபை என்ன செய்யணும்? பெருகணும். தேவ கிருபை பெருகணும். இயேசுவானவர் தேவ கிருபையில் விருத்தி அடைந்தார். மனுஷர் தேவ விருத்தி அடைந்தார். அப்போ நம்ம விருத்தியை டெவலப் ஆகணும். தேவ கிருபையில் டெவலப் ஆகணும். தேவ கிருபையில் பெருக வேண்டும். ஆண்டவரே என் குடும்பத்தில் நம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணதுனால பெருகாது. என்ன செய்யணும்? கிருபை பெருகட்டும்னு ஜெபம் பண்ண கிருபை பெருகாது. அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய செய்யணும். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னா அந்த வருஷம் முழுசும் நாம் பேசினா தான் முடியும்னு நினைக்கிறேன். நிறைய வசனங்கள் வேத புத்தகத்தில் முழுவதும் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள்.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்போ என்னன்னா, தேவனுடைய கிருபை இழந்து போறதுக்கான காரணத்தில் ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை விலகி போறதுக்கான காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனத்தை படிக்கிறோம். யாவரோடு என்ன செய்யணும்? இப்போ சமாதானம் இல்லைன்னா கிருபை விலகிடும். எல்லாரோட என்ன செய்யணும்? எல்லாரோட சமாதானமா இருக்கிறீங்களா? சம்மதத்தை கேட்ப, ஆண்டவரே உங்களுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நான் யாவரோடும் சமாதானமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யாவரோடும் சமாதானமாக இருக்க உதவி செய்ய வேண்டும். ஒருவனுக்கு உங்கள் மேலில் உங்களுக்கு மற்றொருவனுக்கு உங்கள் மேலில் குறையுண்டு என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? அவனோடு ஒப்புரவாகுங்கள். முதலாவது காணிக்கை பலிபீடத்தின் மேலே நீங்கள் காணிக்கை செலுத்தும் போதாக நீ அங்கேயே வைத்து விட்டு போய் என்ன செய்யும்? முதலாவது ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தான் பார்த்தீங்களா, ஒருத்தர் குறை உண்டு அப்படின்னு நான் உணர்ந்த உடனே நானே ஓடி போய் நானே விரட்டிட்டு போய் என்ன செஞ்சேன்னா, பிடிச்சி நிறுத்தி, ஐயா என்ன பிரச்சனை உமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு என்னென்ன கேட்குறோம். அதுக்கு பிறகு நம்ம பிரச்சனையே கிடையாது. தேவ கிருபை என்னை விட்டு போகாது. ஆமேன். ஆனால் அவரை விட்டு தேவ கிருபை போயிடும். அவரை விட்டு தேவ கிருபை போயிடும். யாராவது மன்னிக்காமல் ஓடுறாங்களா? புரிஞ்சிங்க, நீ கவலையே படாதங்க. கொஞ்ச நாளாக ஃபீஸை பிடுங்கிடுவார். ஆமேன். கொஞ்ச நாள் ஃபீஸ் என்ன செய்யப்படும்? பிடுங்கப்படும். அது சந்தேகமே கிடையாது. ஆகவே சண்டை ஒரு சமாதானம் ஆகணும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானமாக நம்ம இருக்க வேண்டும். அப்போது இந்த வசனத்தில் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்லா கவனிங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை, அப்போ அந்த கீழே வசனத்தில் அது தெளிவாக இருக்குது. தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. என்ன கசப்பான வேர்? அது பரிசுத்தத்தை கெடுத்து போடக்கூடியதான ஒரு வேர். இந்த கசப்பான வேர் அப்படிங்கிறது அடியில் தான் வேர் இருக்கும். வேர் அடியில் தான் இருக்கும். வெளியில் சில சமயத்தில் தெரியவே தெரியாது. பார்க்கும்போது பிரைஸ்லாட் கூட சொல்லுவாங்க, பிரைஸ்லாட் சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்கு நெருக்கம் கசப்பான வேர் இருக்கும். கசப்பான வேர் யாருக்குள்ளால் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இது ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே நேரடியாக உட்கார்ந்துருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக. கசப்பை வளர்க்க அது உங்கள் கிருபையை உங்களை விட்டு இழக்க செய்யும். கிருபை இழக்க செய்யும். இந்த 54 அதாவது ஏசாயாவில் படித்தோம் பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து விலக்கப்படும். இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வரவே வராது. ஆகையினால என்ன செய்யணும்? அந்த மாதிரிப்பட்ட கசப்பான வேரை தூக்கி வெளியே எறியணும். பிடுங்கி எறியணும். பிடுங்கி என்ன செய்யணும்? எறியணும். கசப்புலேருந்து வெளியே வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாமான்யமாக கசப்பு போகவே போகாது. வேர் உள்ளால் பிடிச்சிருக்கு இல்லையா? தேவ சமூகத்தில் கேட்ப, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது. என் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கசப்பு எனக்குள்ளே வேண்டான்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த மேலே கசப்பு இருக்குது. இந்த கசப்பு என்னை விட்டு போகணும்ப்பா. கசப்பு என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அதனால என்ன உண்டாகுமா? கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்பட்டு போகாத படிக்கும். கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர்
அதனால் கலக்கம், அதாவது அது திரும்ப அழுத்தமாக வாசிக்க சொன்னேன். கலகம்ங்கிறது இருக்குது, கலக்கமும் இருக்குது, ரெண்டும் நடக்கும். கலகமும் நடக்கும், கலக்கமும் உண்டாகும். யாருக்கு அநேகருக்கு கலக்கம் உண்டாகும், யாருக்கு கசப்பு இருக்கோ அவனுக்கும் கலக்கம் உண்டாகும். கசப்பு இருந்தால் கலக்கம் நிச்சயம் உண்டு, கசப்பு இருக்கிற இடத்துல கலகமும் உண்டு. ஆகவே நம்ம அதை குறித்து மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3 குறிப்பாக இருக்கட்டும். முதலாவது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது நம்மளை இல்லாமல் பார்த்துக்கணும். 2வது, கசப்பு நமக்குள்ள இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 53 யூதா 4வது வசனம், யூதா 4. நமது தேவனுடைய கிருபையை, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அதெல்லாம் அவர் அன்புள்ள தெய்வம். அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி ஒரு லிபரலான வாழ்க்கை, காமவிகாரத்துக்கு ஏதுவாக வசனத்தை புரட்டி தேவ கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுகிறதான ஆட்களை பார்க்குறோம். அந்த விதத்தில் நாம் தேவனுடைய கிருபையை தவறாக பயன்படுத்தி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருபையை பற்றி கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது எபிரேயர் 12 அதிகாரம் 17 வசனத்தில் 16-17 படிங்க. ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. சீர் உள்ளவங்களா இருக்கணும். சீர் அப்படின்னு சொன்ன என்னன்னா டிசிப்ளின்டா இருக்கணும். உடைய லைஃபை டிசிப்ளினாக வச்சுக்கணும். ஒழுக்கமான வாழ்க்கை, நெறிகட்ட வாழ்க்கை, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துன்னா பிறகு எல்லாமே வரும். இப்போ நம்ம அதாவது தவறான ஒரு சைட்டுக்குள்ளால் கண்ணு பட்டுடுச்சு, கொஞ்சம் உள்ளால் போனோன்னா அதுக்கு பிறகு நிறைய போய் அதுக்கு பிறகு காமவிகாரம், அப்புறம் விபச்சாரம், கடைசியில் எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நம்ம டிசிப்ளினாக நம்ம வாழ்க்கை லைஃப்பை வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ண நேரத்தில் அதை ஜெபம் பண்ணணும். பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். என்ன நம்ம கடமைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் கடமைகளை செய்யணும். சோம்பலாக இருக்கக்கூடாது. தாவீது சோம்பலாக இருந்தான் இல்லையா? உலாத்தி கொண்டு இருந்தான். யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் பாவம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படினால வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? நாம் கட்டுப்பாடோடு சீர் உள்ளதாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் சீர் உள்ளவன், நான் டிசிப்ளினாக என் வாழ்க்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. அப்படி என்றால் பாவம் மேற்கொள்ளாது. 17 வாசித்து முடிக்கலாம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஃபீஸை மட்டும் பிடுங்கல, கம்ப்ளீட்டாகவே பிடுங்கிட்டான். ஆகவே பிறகு ரொம்ப கஷ்டம். அதனால் அதுபோல் திரும்ப கிருபையை பெறுவது மிகவும் கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் அலைய விட்டுட்டார். திரும்ப அவர்களுக்கு இன்னும் முழுமையாக அந்த கிருபை கிடைக்கவே இல்லை. தேவசமத்தை எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, என்ன கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நான் ஆண்டவரே நான் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை குறித்து நான் ஆண்டவரை அதை அசட்டை பண்ணி விடக்கூடாது. அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணி விடக்கூடாது. கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணி விடக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் காத்து கொள்ளணும். அந்த கிருபை என்னை விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தாவே உம்முடைய கிருபை 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 கிருபை. ஓ ஹல்லேலூயா.
விலகாதிருக்கிற கிருபை எனக்கு தாங்க. என் வீட்டை விட்டு கிருபை விலகாதிருக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய கிருபை விலகாதிருந்த ஆசீர்வாதம் என்னோடு கூட இருக்குமே. உடைய கிருபை என்னோடு கூட இருக்கிற சமயத்தில் எதிராளிகளை நீ முறியடிப்பீர் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை, நான் ஆண்டவர் லட்சை அடைவதில்லை. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் இருக்கும். என்னுடைய கர்த்தா கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவர் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக கர்த்தாவே நீர் இருப்பீர். அதுக்காக உம்முடைய கிருபை வேணும்ப்பா, உம்முடைய கிருபை வேணும். நான் பெருகத்தக்கதாக உம்முடைய கிருபை வேணும். உம்முடைய கிருபையை தாங்கப்பா. உம்முடைய கிருபை விலகி போகக்கூடாது. பொல்லாப்புகளை நான் கண்டுபிடிக்கணும். என் வாழ்க்கையில் கர்த்தா வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் எதெல்லாம் பொல்லாப்பா இருக்கிறதோ, எதெல்லாம் உடைய பார்வைக்கு தீமையாய் நீர் காண்கிறீரோ, அதெல்லாம் விட்டு விலகத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்களா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை 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 விலகாதிருக்கட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. காலையிலே புது கிருபை, அந்த கிருபையை தேடணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கத்த தேடும்படி உதவி செய்யுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொல்லிக்கிறீங்க. நாங்கள் தாழ்மையாக இருந்த அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று இன்றைக்கு நிலைத்திருப்பதாக.